புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாகிவிட்டதென மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் கூறினார். நம்முடைய முதல்வர் அவர்கள் 2 ஆண்டு காலத்தில் புதிய இயக்கத்தை கண்டு 2 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய மாபெரும் இளைஞர் சக்தியோடு இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு மாபெரும் சபதனில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த வைர வரிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இன்றைக்கு பொருத்தமானவர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பூவுலகத்தில் அரசியலை நாடி சென்றவர்கள் ஏராளம். இந்த பூவுலகத்தில் அரசியலை நாடி செல்பவர்கள் 1000 பேர். ஆனால் அரசியலும் அரசும் ஒருவரை நாடி வந்திருக்கிறது என்றால், ஒருவரை தேடி சென்றிருக்கிறது என்றால், அவர்தான், அப்படிப்பட்ட அவதார தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நேற்றைக்கு ஆதரித்து, இன்றைக்கு ஆதரித்து, நாளைக்கும் ஆதரிக்கிற காரணத்தினால் என்னை ஒரு இயக்கத்திலிருந்து நீக்கினார்கள். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற இருக்கிற நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் என்னை மட்டும் காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா, என்னை மட்டும் ஆதரிக்காமல் விட்டு விடுவாரா என்கிற என்னுடைய நோக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று 4 நாள் தான். எப்படி வேணாலும் சிரிச்சிட்டு போட்டோம், அது வேற. நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று 4 நாள் தான். நேற்று திருச்சியில 300க்கும் மேற்பட்ட ரவுடிகள் தானாக வந்து சரணடைகிறார்கள். 300க்கும் மேற்பட்ட ரவுடிகள். திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்று விட்டார். எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். தானாக முன்வந்து திருச்சியில 364 ரவுடிகள் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பார்த்து எங்களை எதுவும் செய்து விடாதீர்கள். ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் தமிழ்நாட்டிற்கு கிடைத்து விட்டார், ஒரு நல்ல தலைவருக்கு தமிழ்நாட்டிற்கு கிடைத்து விட்டார், எங்களை எதுவும் செய்து விடாதீர்கள் சொன்னது யாரு? திருச்சியில் இருக்கிற ரவுடிகள். இன்னைக்கு 217 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. கஞ்சா வித்தவெல்லாம் எங்க இருக்கானே தெரியல. கள்ளக்கடத்தல் பண்ணவனுக்கு எங்க இருக்கானே தெரியல. நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி நல்லாட்சி. ரவுடிகள் ஒழிக்கப்பட்டு விட்டது, கட்ட பஞ்சாயத்து ஒழிக்கப்பட்டு விட்டது, கஞ்சா போதைப் பொருள் ஒழிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய முதல்வருக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன். வாழ்க வாழ்க நம்முடைய முதல்வர்கள். நன்றி, வணக்கம்.